அன்பான வர்ம அடிமுறை பயிற்சி நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்று நம்முடைய அடிமுறை பயிற்சியுடைய பிடிகளில் தொடர்ந்து ஒரு முக்கியமான பிடி கழுத்து முன்பிடி, அதாவது நெக் ஃப்ரண்ட் லாக், அதை பற்றி மாணவர்களுக்கு இன்றைக்கு பயிற்சி கொடுக்கிறேன். 2 மாணவர்கள் அதை போட்டு காண்பிப்பார்கள். இந்த நெக் ஃப்ரண்ட் லாக் என்று சொல்லக்கூடிய கழுத்து முன்பிடி லாக்கானது ஒரு பவர்ஃபுல் லாக். ஏனென்றால் நம்முடைய கையினுடைய ஃபோரார்ம்ஸ் சொல்கிறல்ல, அந்த பகுதியானுடைய எலும்பு, ரேடியஸ் என்ற எலும்பு, அந்த கழுத்தினுடைய முன்பகுதியில் உள்ள மூச்சுக்குழல், உணவு குழல், நரம்பு, இரத்த குழாய்கள் அனைத்தையும் போய் ப்ரெஸ் பண்ணிடும். ஒரு 2 நிமிடத்திற்கு அந்த வெயிட்டேஜ் நிறைய கொடுக்கும்போது கண்டிப்பாக அவனது மூச்சுக்குழல் நசுக்கப்பட்டு சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அங்குள்ள நரம்புகளும் பாதிக்கப்படுவதால் மூளை பாதிக்கப்படும், மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இதனால் மயக்கம் உடனே வந்துடும், உடம்பெல்லாம் உயர்த்தப்பட்டுரும். இது ஒரு அற்புதமான பிடி. கத்தியினால் குத்தவர்களை கூட இந்த இடது கையினால் அவருடைய வலது கத்தியை பிடிக்கக்கூடிய கையை தடுத்து உடனே ஒரு நொடி பொழுதில் இந்த பிடியை போட்டு அவனை மடக்கி விடலாம். எனவே இதை நெக் ஃப்ரண்ட் லாக் அல்லது கழுத்து முன்பிடி என்று சாதாரணமாக கூறுவார்கள். இப்படி 2 மாணவர்கள் இந்த பிடியினை உங்களிடத்தில் போட்டு காமிப்பார்கள். நீங்கள் அதை உற்று கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நெக் ஃப்ரண்ட் லாக் என்பது. அவனுடைய வலது கையினுடைய இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் அடித்தனுடைய கழுத்தினுடைய முன்பகுதியில் இருக்கிறது. அது முன்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளை, முக்கியமாக இரத்த குழாய், நரம்புகள், மூச்சுப்பாதை, உணவு குழல், இந்த 4ஐயும் ப்ரெஸ் பண்ணும். இதில் அது ஒரு முக்கியமான ஒரு நரம்பு பாதிக்கப்படுறதால நீங்கள் மூளைக்கு அது உடனே அந்த அதிர்ச்சி தெரியும். இரத்த குழாய் அழுத்ததுனால மூளைக்கு இரத்தமும் போகாது. எனவே இவன் டைட் பண்ணான்னா இன்னும் 2 நிமிடத்துக்குள்ள அவனுக்கு கண்டிப்பாக மயக்கம் வந்துடும். இந்த வழியை அவனை அதை தாங்கிக்கவே முடியாது, அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம் ஒரே நிமிஷத்துக்குள்ள. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அப்படி தான் இந்த அப்படி. அவனது இடது கை இப்போ பிடிக்கிறார்களவா, இது வந்து ரொம்ப உறுதியான ஸ்ட்ராங்காக பிடிக்க வேண்டாம். சப்போஸ் கத்தி இங்கே இருந்தால் கூட அந்த கத்தி தானாகவே கீழே விழுந்துடும். அந்த லாக் அங்கே டைட் பண்ணும்போது இந்த கத்தி தானாகவே கீழே விழுந்துடும். எனவே கத்தியினால் குத்த வருபவர்கள், சிறிய கட்டையினால் நம்மளை தாக்க வருபவர்கள், அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் வெறும் கையினால் தாக்க வருபவர்கள் அனைவரையும் இந்த பிடியை போட்டு எளிமையாக மடக்கி விடலாம். ஒரு அற்புதமான பிடி நெக் ஃப்ரண்ட் லாக், கழுத்து முன்பிடி என்று இதை பொதுவாக கூறுவார்கள். எனவே இன்றைக்கு நாம் இதுவரையிலும் அந்த நெக்கு முன்பிடி அல்லது நெக் ஃப்ரண்ட் லாக்கை பார்த்துக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். பெரும்பாலும் அடுத்த வாரத்தில் நம்முடைய வரமக்கலை அடிமுறை பயிற்சி சம்பந்தமான உடற்பயிற்சிகள் உங்களுக்கு செய்து காட்டப்படும். இந்த உடற்பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உள்ள அந்த வியாதிகளை குணமாக்கக்கூடிய பயிற்சிகள். எனவே அடுத்த வகுப்பிலிருந்து முக்கியமான வர்ம உடற்பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். நன்றி, வணக்கம்.